ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 65 இன்ச்சு எம்ஐ எல்இடி டிவி. இது வந்து பேக் லைட் கம்ப்ளைண்ட் இது. அதனால் பேக் லைட் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பேக் கேஸ் அது அன்ஸ்க்ரூ பண்ணி ரிமூவ் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த டிவி நாங்கள் கஸ்டமர் வீட்டில் தான் பிரித்தோம். ஸோ எதனாலன்னு கேட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது. ஸோ அதனால் அவங்க வீட்டில் சர்வீஸ் பண்ணி தந்தோம். பேக் கேஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். இதில் என்ன சர்க்யூட்ஸ்னால் எஸ்எம்பிஎஸ், அப்புறம் மதர் போர்டு, டேக்-ஆன் போர்டு, இது 3 இருக்குது. இதில் எல்ஜி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணோம். நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணிட்டதுக்கப்புறமா அதில் லாக் இருக்கும், அதை உடைக்காமல் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கர் கேபிள் மற்ற சென்சார்ஸ் கேபிள்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்பீக்கர் பாக்ஸ் தனியாக ரிமூவ் பண்ணி வைக்கணும். நீங்கள் பார்க்குறது ஸ்கேலார் பிசிபி. அடுத்து இந்த டேப்லாம் ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் ஸ்கேலார் தனியாக செப்பரேட்டாக வரும். நெக்ஸ்ட்டு பாட்டம் ஃப்ரேம் ரிமூவ் பண்ணணும். பாட்டம் ஃப்ரேமில் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணால் தான் அது தனியாக வரும்.
நெக்ஸ்ட்டு டாப்பு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்க ஃப்ரேமோட ஸ்க்ரூஸ்லாம் அன்ஸ்க்ரூ பண்ணணும். அதுதான் இப்போ பண்ணுறோம். இதில் எல்லா ஸ்க்ரூவும் அன்ஸ்க்ரூ பண்ணிட்டோமா கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ அப்போ தான் இதை வந்து ரிமூவ் பண்ண முடியும். இது டிஸ்பிளே பக்கம் தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அது திருப்பணும். நம்ம இப்போ டிவியை டேர்ன் பண்ணிட்டோம். இப்போ டேர்ன் பண்ணி 2 கார்னரில் இருக்க ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி இந்த பாட்டம் ஃப்ரேமை ரிமூவ் பண்ணணும். இந்த பாட்டம் ஃப்ரேம் மட்டும்தான் தனியாக இருக்கும் சிங்கிள் இதில். மற்ற டாப்பு லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஷேப்பில். அதில் கீழே வந்து பாட்டமில் லாக் இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்தாலே வந்துடும். இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஸ்டெப்பு. இதை மட்டும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். சப்போஸ் ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணால் கூட பேனல் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த பாட்டம் லாக்கு. இது ஸ்லைட்டாக ரிமூவ் பண்ணால் இது இந்த ஃப்ரேம் வெளில வந்துடும். 2 சைடுமே இந்த லாக் எடுத்தாலே இந்த ஷேப்பில் இருக்க ஃப்ரேம் வந்துடும். அடுத்து வந்து நம்ம ஸ்கேலார் பிசிபியில் லாக் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கேலாரை வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து டிஸ்பிளே வந்து தனியாக எடுக்க முடியும். இதுதான் அந்த லாக்கு. இதை ரிலீஸ் பண்ணணும். ஃபைனலி எல்லா லாக்கையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து டிஸ்பிளேயில் ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்களா இந்த கார்டு வச்சு தான் செக் பண்ணணும். இந்த கார்டு இல்லாமல் தவிர்த்து வேறு ஏதாவது நம்ம பிளேடு கத்தி அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம செக் பண்ணுறது நல்லது. சப்போஸ் ஸ்டிக்கர் ஒட்டிட்டுருந்தோம்னா இதால் எடுத்தாலே வந்துடும். நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு டப்புன்னு டிஸ்பிளே எடுக்கக்கூடாது, உடஞ்சிரும். இதை வச்சு செக் பண்ணால் தான் நல்லது. இந்த கார்டு வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும். அப்போ தான் அந்த டேப்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ண முடியும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நாங்கள் டிஸ்பிளே தனியாக எடுத்து வச்சிட்டோம். அதை நாங்கள் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்பிளே சீட்டிங் ஆகிற ஃப்ரேமை ரிமூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்பிளே சீட்டிங் ஆகும். ஆக்சுவலாக இது ரப்பர் டைப்பில் இருக்குது, மற்றதெல்லாம் பிளாஸ்டிக்கில் இருக்கும். இந்த ஷீட்டில் வந்து டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து இந்த கார்டு வச்சு ரிமூவ் பண்ணுறோம். இதுவுமே நம்ம பொறுமையாக தான் பண்ணணும். ஸோ இது உடஞ்சிடுச்சுன்னா அப்புறம் கிடைக்கிறது கஷ்டம்.
அவ்வளோதான், இந்த ஷீட்டை எடுத்துட்டோம். அடுத்து இந்த பின்னாடி இந்த ரிஃப்ளெக்டர் ஷீட்டு தான். ஸோ இதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை வந்து கம் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க ஃபுல்லாகவுமே. இதை பார்த்து பொறுமையாக தான் எடுக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எடுக்கிறதுக்கு. இதில் வந்து ஒரு 2 ஸ்ட்ரிப்பு எல்இடி வந்து ஷார்ட்டு. ஸோ அதை மட்டும் மாற்ற முடியாது, செட்டாக தான் மாற்றணும். அப்போ தான் ஃப்யூச்சரில் மறுபடியும் பக்கத்தில் இருக்க லைட் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். ஒன்ஸ் நம்ம வந்து லைட் மாற்றணும்னா எல்லாத்தையும் மாற்றினா தான் நல்லது. இது வந்து நியூ பேக் லைட்டு. இதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டபுள் சைட் டேப் ஒட்டணும். அப்படி ஒட்டினா தான் இந்த எல்இடியை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். ஃபைனலாக நம்ம லைட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜாக் கனெக்ட் பண்ணுறோம். எல்லா ஜாக்கையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஆன் பண்ணுறோம் பாருங்கள், எல்லாமே எரியும் பக்காவாக. ஸோ எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நாங்கள் டிவி ஆன் பண்ணி காட்டுறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவுட்புட்டு. ஸோ அவ்வளோதான். ஓகே, இந்த ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.